காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்ட்ராங் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இளம்பெண்ணை அச்சுறுத்திய பௌத்த பிக்கு கைது. கஞ்சிபான இம்ரானுக்கு நெருக்கமானவர் மீது துப்பாக்கிச் சூடு. சொகுசு காரில் 17 கிலோ கஞ்சா கடத்திய இளம் ஜோடி அதிரடி கைது. சைக்கிள்களை திருடி ஹெரோயின் வாங்கிய சகோதரர்கள் உட்பட 4 அதிரடி கைது. சீனாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றம். கேகாலை புலமை பரிசில் வினாத்தாள் தாமதம். 2026 உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளியாகும். நாடளாவிய விசேட சோதனை 461 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இளம்பெண்ணின் தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சமூக வலைதளங்களில் பதிவேற்றப் போவதாக அச்சுறுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 33 வயதுடைய பௌத்த பிக்கு ஒருவர் உடுகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசாரணையில் குறித்த பெண்ணுடன் காதல் உறவில் இருந்தபோது இருவரும் தனிப்பட்ட காணொளிகளை பகிர்ந்து கொண்டமை தெரியவந்துள்ளது. சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் உறவு முடிவடைந்த நிலையில் தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இணையத்தில் வெளியிடுவதாக சந்தேக நபர் அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இளம்பெண் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கஞ்சிபான இம்ரானுக்கு நெருக்கமான மாளிகாவத்தை சங்கராஜா மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். புத்தளம் சிலாபம் வீதியில் 10 ஓய போலீஸ் வீதி தடையில் வைத்து 17 கிலோகிராம் கஞ்சாவுடன் ராஜாங்கனி பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞரும் 22 வயது யுவதியும் ஆரஞ்சு கட்டுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்முனையில் தொடர்ச்சியாக சைக்கிள்களை திருடி போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தி வந்த 2 சகோதரர்கள் மற்றும் திருட்டு சைக்கிள்களை பெற்ற 2 உட்பட 4 கல்முனை போலீசார் கைது செய்துள்ளனர். நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் 4 பேரையும் வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. டொல்பின் சூறாவளி மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றுடன் கிழக்கு சீனாவை தாக்கியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பல துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களின் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. கேகாலை கல்வி வலயத்தில் புலமை பரிசில் வினாத்தாள் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் உயர்தர பரீட்சை கடமைகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு போதிய கொடுப்பனவு வழங்கவும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2026 உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் செப்டம்பர் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பரீட்சை முடிவுகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை மோசடிகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் 25,000க்கும் மேற்பட்டோர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேகத்தின் பேரில் 461 பேரும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 78 சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 231 பேரும் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 116 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.